தமிழக அரசு பட்ஜெட் ஒதுக்க போகிறோன்னு கேள்விப்பட்டேன். அதனால் வந்து இப்போ என்னென்ன பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்னாக்கா, விவசாயிங்களுக்கு வந்து மருந்து வந்து கொள்முதல் பண்ணி வந்து மானியம் கொடுத்தா, யூரியா பொட்டாசுக்கெலாம் மானியம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது இல்லாத வந்து இப்போ விவசாயம் நெல் விளைஞ்சிட்ட பிறகு ரொம்ப வேஸ்ட் ஆகுது. விலை வந்து நம்மளுக்கு தேவையான விலை கிடைக்கல. அதனால் வந்து நீங்கள் வந்து அரசு கொள்முதல் பண்ணும்போது விலை வந்து ஒரு நிர்ணயமான அதிக விலைக்கு எடுக்கணும். அது ஒரு பட்சம் ஒரு பார்க்குறாங்க. மழை நாளில் வந்து நெல்லுலாம் வந்து கொள்முதல் பண்ணுறாங்களே கட்டி எடுக்கல, விலை வரல. அதனால் இப்போ அங்கே ஊருக்கு 2 ஊருக்கு ஒரு வாட்டி இடமா தேர்ந்தெடுத்து அந்த இடம் களம் கட்டி பந்தல் போட்டு அதுக்காக நினையாத இருக்கும். அது ஒரு பட்ஜெட்டு. வேளாண்மையில் வந்து விவசாயிகளுக்கு மானியம் வராது இருக்குது. அந்த விவசாயிகளுக்கு மானியம் வந்து டிராக்டருக்கு அது இதில் மானியம் வராது இருக்குது. மானியம் வந்து போய் சேருதான்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து நீங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கணும். அதில் வந்து நாங்கள் கழனியில் ஒரு 10 ஏக்கரா பயிர் பண்ணுறோம்னாக்கா அதில் ஒரு 2 ஏக்கரா புறம்போக்கு இருக்குது. அந்த 2 ஏக்கரா புறம்போக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து பயிர் வைக்கக்கூடாது அரசு சொல்லிச்சு விட்டுட்டோம். அது அந்த 2 ஏக்கராவுக்கு பட்டா கொடுத்தோ இல்லை பயிர் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அறிக்கை வந்து நீங்கள் பயிர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா பகுதியில் வந்து நெல்லுக்கு அடுத்தபடியாக வந்து வாழை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம திருக்காட்டுப்பள்ளி, திருவையாறு இந்த ஏரியாவில் வந்து ஒரு 30 கிராமத்தை வந்து நெல்லுக்கு வாழை தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் எம்பிகிட்ட வந்து பல முறை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து சொல்லியிருக்கோம். இது மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூட வேணாம். அதே போல் வந்து முதலமைச்சர் ஐயாட்ட வந்து சத்துணவுல அந்த வாழைப்பழம் கொடுக்க சொல்லி வந்து நாங்கள் கோரிக்கை வச்சோம். அதை செஞ்சு கொடுக்கல. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச வருகின்ற எம்பினாலும் எங்களுக்கு திருவையாறு பகுதியில் வந்து மத்திய மாநில அரசு இணைந்து வந்து பவுடர் செய்கிறதுக்கு தொழிற்சாலை, ஏன்னா குஜராத்தில் இருக்குது இப்போ தொழிற்சாலை வந்து நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு, நல்லா லாபமாக இயங்கிட்டு இருக்கு, விவசாயி நல்லா இருக்காங்க. அதே போல் வந்து திருவையாறு பகுதியில் வந்து ஒரு தொழிற்சாலை ஒன்று ஏற்படுத்தி கொடுத்து எங்களுடைய, ஏன்னா வாழைப்பழம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் தான் விற்கிது, மிச்சம் 10 மாதம் வந்து வியாபாரம் நல்லா இருக்குது. அது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குங்க. அதே போல் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட வேணும். ஏன்னா வந்து இடைத்தரகர்கள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு விற்பனை வந்து ரொம்ப கம்மியாக்கா விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயியாக நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். நான்